இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 13. தேவனுடைய பிரமாணத்தில் பாரபட்சம் இல்லை. மனிதர்கள் மத்தியில் தேவன் ஓரவஞ்சகம் காட்டவே மாட்டார். அவர் பிரமாணமோ என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். தன் ஒரே புதல்வனான இயேசுவிடம் கூட தேவன் எந்த ஸ்பெஷலும் காட்டவில்லை. இயேசு தம்மைத்தாமே தாழ்த்தினபடியால் மாத்திரமே தேவன் அவரை தன் வலது பாரிசம் மட்டும் மேலாக உயர்த்தினார் என பிலிப்பியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அவர் தேவகுமாரன் என்பதற்காக அல்லவே அல்ல, ஓர் மனுஷனாக அவர் தன்னை தாழ்த்தினபடியால் அப்படி ஆயிற்று. நாம் மனுவர்க்கமாய் எவ்வாறு தேவனுடைய இயற்கை பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோமோ அதே போல இயேசுவும் ஓர் மனிதனாக அதே பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்தார். எந்த மனிதனையும் தேவன் நடத்துவது போலவே தன் சொந்த குமாரனையும் நடத்தினார். இயேசுவுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதையே அவர் நமக்கும் செய்வார். இயேசு வாழ்ந்தது போலவே நம்மை நாமே தாழ்த்தினால் நாமும் நிச்சயமாய் அவரைப் போலவே உயர்த்தப்படுவோம். அதில் சந்தேகமே இல்லை. நாம் நன்மை செய்தால் நம் முகமும் உயர்த்தப்பட்டு மகிழ்ச்சியினால் ஒளிர்விட்டு பிரகாசிக்கும். தேவன் காயீனிடம், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல்படியில் முண்டிக்கொண்டு படுத்திருக்கும் என அறிவித்தார். அவனை பீறியறிய காத்திருக்கும் சிங்கத்தைப் போல பாவம் அவன் அருகில் மிக சமீபமாய் இருந்தது. காயினோ இதை அறியவில்லை. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராயிருந்து அவனை எச்சரித்தார். காயினோ இப்போது பொறாமையினாலும் கோபத்தினாலும் நிறைந்து விட்டான். ஆனால் இதைவிட மோசமான கொலைவெறியின் ஆவி காயினை பற்றி கொள்ளும்படி வாசல்படியில் தயாராய் காத்து இருந்தது. இருப்பினும் காயினோ பாவத்தை ஜெயித்து ஆள வேண்டும் என்றே தேவன் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டார். இன்றும் மனிதன் பாவத்தை ஜெயித்து ஆள வேண்டும் என்பதே தேவனின் நிரந்தரமான ஆசை. ஆனால் தன்னை நெருங்கி நின்ற பாவத்தை ஜெயித்து ஆண்டிட காயின் தவறிவிட்டான். நாமோ பாவத்தை தேவ கிருபையினால் ஆண்டு கொள்ள கவனம் கொண்டிருக்க கடவோம். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, உமது பிரமாணங்களில் யாதொரு பாரபட்சமும் இல்லையே. ஆகவே நாங்கள் தெய்வ பயத்தோடு உமது பிரமாணத்தை பற்றி வாழ கிருபை தாரும். ஆமேன்.